ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென், ஆமென். அசட்டை செய்யாதே, கோபப்படுத்தாதே, எச்சரிக்கையாய் இரு. தேவன் இதை சொல்லியிருக்கிறார். அப்போ பிதாவுடைய சத்திய வார்த்தைகளை, போதனைகளை அசட்டை செய்வர்கள் மேல் குமாரன் கோபம் கொள்கிறார். குமாரனுக்கு எப்போ கோபம் வருது அப்படின்னா, நியாய சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, என் பிதாவுடைய வார்த்தைகளை சித்தங்களை செய்கிறவர்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய பிதாவுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற மேல் குமாரனுக்கு கோபம் வருகிறது. ஆமென். குமாரனை விசுவாசியாதவர் மேல், பற்றி கொள்ளாதவர் மேல் பிதாவாய் தேவன் கோபப்படுகிறார். எச்சரிக்கையோடு செயல்பட்டு வாழ வேண்டும். குமாரனை யார் விசுவாசியாதோ இருக்கிறார்களோ, குமாரனுடைய ஜீவனை யார் பெறாதிருக்கிறார்களோ அவர்கள் மேல் பிதாவுக்கு கோபமாயிருக்கிறது. ஆமென். குமாரனுடைய ஜீவனை பெறாதவர் மேல் பிதாவாய் தேவன் கோபம் கொள்வார் என்று யோவான் 3:36 சொல்லப்பட்டிருக்கு. பிதாவுக்கு வர்ற கோபம் குமாரனை பணிந்து கொள்ளலை, குமாரனை பற்றி கொள்ளலை, குமாரனை விசுவாசிக்காத மேல் பிதாவுக்கு கோபம் வருகிறது. குமாரனுக்கு கோபம், பிதாவுடைய வார்த்தையை என்னிலிருந்து பேசின நான் அல்ல, பிதாவை பேசினார். இந்த வார்த்தையை கடைபிடிக்காத மேல் குமாரன் கோபம் வருகிறது. இந்த வார்த்தை என்னுடையதில்லை, அது பிதாவுடைய வார்த்தை. என்ன ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்க, என்னுடைய வார்த்தை அல்லது பிதாவுடைய வார்த்தை. இந்த பிதாவுடைய வார்த்தை யார் கீழ்ப்படிகளையோ கடைபிடிக்கலையோ அவர் மேல் குமாரன் கோபமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா பிதாவும் குமாரனும் கோபம் கொள்கிறார்கள். ஆனால் அதை தொடர்ந்து படிப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10-12. இப்போது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலேயே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிறவன் யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் சொல்லப்பட்ட காலம் ஏறக்குறைய 1ஆம் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட காலம். ஆமென். கிமு 1000க்குள்ள ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது கிமு 2000. இது 3000 சொல்லப்பட்டது. கிமு 3000 சொல்லப்பட்டது 2000. இப்போ 3000 வருடம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச காலம் சொன்னார், கொஞ்ச காலம். ஆமென். ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிகளே எச்சரிக்கையார்கள். யார் ராஜாக்கள்? யார் ராஜாக்கள்? இந்த பூமியில் ஆளுகை செய்கிறவர் ராஜாக்கள் நினச்சிட்டு இருக்காங்க நிறையா பேர். பூமியில் ஆளுகை செய்கிறவர் ராஜாக்களை சொல்லலை, தேவனுடைய பிள்ளைகள் தான் ராஜாக்கள். ராஜாதி ராஜாவோடு அமரப் போகிறவர்கள் ராஜாக்கள். அவருக்காக ரத்த சிந்துறவர்கள், அவருக்காக பாடுகளை ஏற்றவர்கள், என்னோடு அரியணையில் அமரப் போகிறவர் நித்திய ராஜாக்கள். நம்ம பூமியில் இருக்கிற 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் ராஜாக்கள். இவர்கள் இங்கே சொல்லவல்ல. நீதிமான்களே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த ஆவியிலே பரிசுத்த ஆவியிலே வாழ்கிறவர்கள் நீதிமான்கள். நம்ம கோர்ட்டில் இருக்கிற நீதிமான்கள் சொல்லவல்ல. அப்போ நீதிமான்கள். அப்போ எச்சரிக்கையாயிருங்க, நியாயாதிபதிகள் எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயத்துடனே இயேசு கிறிஸ்துவ பிதா சொல்ற, என் குமாரனை பயத்தோடு சேவியுங்க, நடுக்கத்தோடு அவர் முன்னால் இருங்க, அவரை பணிந்து கொள்ளுங்க. என் ராஜாவை என்ன சொல்றாரு தெரியுமா? குமாரன் எப்படி தெரியுமா சொல்றாரு? 6 படிங்க. சங்கீதம் 2:6 படிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன், என் ஆவியால் நிரப்பி வைத்தேன். அவர் என் ராஜா. யாருடைய ராஜாவா? ஆமென். தேவன் எவ்வளவு பிரியமா தன் குமாரனை ராஜாவை பணிந்து கொள்ளு, முத்தம் செய்யி, கோபங்களாம் பார்த்துக்கே சொல்றா இல்லையா? நான் முதல் சொன்னேன், பிதா
சத்திய வார்த்தைகளை கேளாதன் மேல் குமாரன் கோபமாக இருக்கிறார். குமாரன் மேல் பணிந்து கொள்ளாமல் அவர் ஜீவனை பெறாதவன் பிதா கோபமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம எச்சரிக்கையா இருன்றார். எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றார். படிக்கிறேன். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23 வரை. வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கும் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி வந்த 40 வருஷம் ஒரு தேவ தூதரை அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லி மோசே கிட்ட தேவன் சொல்லுகிறார். அந்த தூதனானவன் எப்படிப்பட்டவர் என்றத மோசேக்கு தேவன் சொல்லுகிறார். எச்சரிக்கையாயிருந்து, என் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. வானதூதர்களுக்கு நம்ம கோபப்படுத்தினா அவங்க பொறுமையாக இருக்கிறது இல்லை. நாம் எத்தனோ தடவை கோபப்படுத்தினாலும் தேவன் பொறுமையாக இரக்கமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் செய்கிற தவறுகள் கோபப்படுத்தினா தேவ தூதர்கள் பொறுமையாக இருக்கிறது இல்லையா, கோபப்படுகிறார்கள். நம்மளை விட கோபப்படுவதில்லை, அவங்கள கோபம் மூட்டினால், நம்ம செயல்கள் கோபம் மூட்டினால் அவர்கிட்ட எச்சரிக்கையாயிரு. தேவன் நான் இரக்கமல்லவர், ஆனால் வானதூதர்கள் பொறுமையாக இருக்கிறாங்க. எச்சரிக்கையாயிரு. நம்ம செயல்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். வானதூதர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சாத்தானுக்கு மகிழ்ச்சி அடையும் பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள். எப்பெல்லாம் சாத்தானுக்கு நம்ம மகிழ்ச்சியை உண்டாக்குறோமோ அப்பொழுது வானதூதர் கோபப்படுகிறார்கள். சாத்தான் எப்போ துக்கப்படுகிறானோ அப்பொழுதுதான் தேவதூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அது நமக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வாயாக. நான் உன் சத்துருக்கு சத்துருவாயும் உன் ரோதிக்கு ரோதமாய் இருப்பேன். உன் சத்துருக்கு சத்துருவாயும் உன் ரோதிகளுக்கு ரோதியுமாய் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரையும் எத்தியரையும் பெர்சியரையும் கானானியரையும் ஏவியரையும் எபூசியரையும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ எனக்கு பிரியமா இருக்கும் போது என் தூதன் உனக்கா எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். உனக்கா போய் எல்லாத்தையும் அதம் பண்ணுவார், அழிச்சு போடுவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நமக்கு தேவனுக்கு பிரியமா இருந்தால் அவங்க மகிழ்கிறார்கள். நாம் தேவனுக்கு பிரியமா இல்லாத போது அவங்க கோபப்படுகிறார்கள். நம்ம அவங்கள பிரியப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும் இல்லை, தேவனுக்கு பிரியப்படுத்தினாலே அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம தேவனுக்கு, அப்பாவுக்கு, பிதாவுக்கு, நம்ம ஆண்டவர் இயேசுவுக்கு கோபப்படுத்தும் போது, அசட்டை பண்ணும் போது நம்மோடு இருக்கிற தூதர்கள் கோபப்படுகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளவு ஜனத்தை நடத்தி வந்ததுக்கு ஒரு தூதன் இருந்தாலாம். தேவன் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தூதன் நடத்தி போனாரு. இன்று பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைகளும் உலகத்திற்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதன் இருக்கிறார். எங்க இருக்கு? மத்தேயு 18:10 இந்த சிறியவர் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தின் பிதாவின் பரமபிதாவின் சமூகத்தை எப்போது தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த சிறியவரில் ஒருவனையும் அப்படின்னா யாரு? சிறியவனா யாரு? சிறியவர்கள்லாம் யாரு? இப்பத்தான் தொடக்கமா இருக்காங்க. ஆத்மா வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க இப்பத்தான் ஒன்றும் தெரியாத கூமுட்டையா இருக்காங்க. ஆனால் இப்பதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வர்றாங்க. அவங்க தான் சிறியவர்கள். வார்த்தையை கேட்டு விரும்புகிறாங்க. வேற நோக்கத்துக்காக வரக்கூடாது. வேற நோக்கத்துக்காக வர்றவர்கள் இருக்கிறாங்க, சத்தியத்துக்காக வர்றவர்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. அங்கே போனால் அரிசி கிடைக்கும், அங்கே போனால் பருப்பு கிடைக்கும், அங்கே போனால் எண்ணெய் கிடைக்கும், அங்கே போனால் காசு கிடைக்கும் அப்படின்னு போடுறவர்களாம் ரட்சிப்புக்காக போகலை. அவர்களை எதிர்பார்த்து எதுக்கோ போகிறார்கள். அவர்கள் இங்கே சொல்லவில்லை, சத்தியத்தை நான் கேட்கணும், ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும், ஆண்டவர் வார்த்தையை புரிஞ்சுக்கணும்,
எனக்கு தெரியாமல் இருக்கு, ஆண்டவரே எனக்காக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தாகம் கொண்டே ஒரு ஆத்மா சிறியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிறியவர் நம்ம நினச்சா ஒரு ஆத்மா, பெரியவர் நினச்சா சத்தியத்தில் படி வாழ்கிறவர்கள். அநேக பாடுகளை பட்டு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்கள் மிகவும் பெரியவர்கள். பாடுகளை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்கிற மிகவும் பெரியவர்கள். சத்தியத்து மேலே தாகமாக இருக்கிறவர்கள் பெரியவர்கள். சத்தியத்தை கேட்கணும் ஆர்வம் கொண்டவர்கள் சிறியவர்கள். ஏனோ தானம் இருக்கிறவர்கள் மூடர்கள், அசட்டை பண்ணுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரிகளாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோ என்கிறீர்கள். ஹல்லேலூயா. குமாரர்கள் பிள்ளைகள் தங்களுடைய அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறார்கள். வேலைக்காரன் எஜமான கனம் பண்ணிக்கிறான். ஆனால் நான் பிதாவானால் என்னையா அசட்டை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீதிமொழி 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். மூடர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த கடவுளுடைய வார்த்தையை யாரோ அசட்டை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பேர் மூடர். நான் சொல்லுற வார்த்தை நீதிமொழி சொல்லுது. கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. தாகத்தோடு நிற்கணும். தண்ணியை பார்த்து தாகத்தோடு மான்கள் ஓடுவதைப் போல நாம் தேவ வசனத்தை நோக்கி ஓடணும். அதை கடைபிடிப்பதில் ஆர்வமாக இருக்கணும், பற்றி எரியணும், பரவணும் அப்படின்னு நினைக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 4:8 ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருந்த தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஹல்லேலூயா. அப்போ இந்த அசட்டை பண்ணிக்கிறது கடவுளையே அசட்டை பண்ணிக்கிறோம், தேவனையே அசட்டை பண்ணிக்கிறோம், வசனத்தை அசட்டை பண்ணிக்கிறோம், தேவனையே அசட்டை பண்ணிக்கிறோம், நம்முடைய பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணிக்கிறோம். அப்போ நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட நடந்தால் கூட அது ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு கூட அப்படிலாம் நிறையா சின்ன சம்பவம் நடந்தால் கூட இது எதுக்கு நடக்குது அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாய் கவனித்து அது அசட்டையோடு இருக்கக்கூடாது. குறையெல்லாம் ஆண்டுகிட்ட போட்டுக்கூடாது. மற்றவங்க ஒரு சின்ன காரியம் நடந்தால் கூட நான் தான் அதுக்கு தவறு, நான் தான் அது காரணம்னு சொல்லி நம்மளையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், மற்றவர்களை குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ எங்கேயோ ஜெபம் பண்ணாத போது சோதனை வருதுன்றார். ஜெபம் பண்ணலைன்னா கூட சோதனை வருது. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது சோதனை வருதுன்னா அந்த ஜெபத்தில் இன்னும் பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அசட்டை பண்ணாது. அப்போ எல்லாவற்றையும் நம்ம அசட்டை பண்ணிக்கிறோமா? அசட்டை பண்ணாமல் இருக்கணும். தூதர்கள் முன்னாலே தூதர்கள் கோபம் வராமல் எச்சரிக்கையாக இருங்க. என் குமாரனுக்கு கோபம் வராமல் எச்சரிக்கையாக இருங்க. பிதாவுடைய சத்தியத்தை கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், அசட்டையாக இருக்கக்கூடாது. ஆமென்.